இறைவன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒன்று ஒருவருக்காக செவியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருப்பது போல நாம் இந்த நேரத்திலே ஒருவருக்காக செபிப்பதற்காக ஒன்று கூடியிருக்கிறோம். ஆகவே பரிசுத்த ஆவியானுடைய கரங்களில் எங்களை அர்ப்பணிப்போம். தூய ஆவியானவர் தாமே இந்த நாளில் எங்களை பயன்படுத்தற்றும். அவருடைய விருப்பத்திலே எங்களை பயன்படுத்த அவருடைய கரங்களில் அர்ப்பணிப்போம். தரப்பட்ட ஒவ்வொரு விண்ணப்பங்கள் நாங்கள் உள்ளம் திறந்து செபிப்போம். நாங்கள் எவ்வாறு செபிக்கிறோம் என்பதை விட உண்மையாகவே மன பாரத்தோடு அவர்கள் தரப்பட்ட விண்ணப்பங்களுக்காக செபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உங்களுடைய விண்ணப்பத்தை நான் கட்டாயமாய் கேட்பேன் என்று. ஆகவே அந்த விசுவாசத்தோடு எங்களுடைய இந்த செபத்தை நாம் ஆரம்பிக்க போகிறோம். நாம் ஆரம்பிக்கலாம். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று. ஒற்றுமையாகும் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையாகும் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். முதியோர் மேலும் இளையோர் மேலும் ஊற்ற வேண்டுமே. கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. முதியோர் மேலும் இளையோர் மேலும் ஊற்ற வேண்டுமே. கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஒற்றுமையாகும் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையாய் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். இருவரோ மூவரோ உம்முடைய நாமத்தினால் கூடியிருந்து ஒருமனப்பட்டு கேட்கும் ஜெபங்களுக்கு பதில் தருகிற தெய்வமே, இன்றைய நாளில் கூடியிருந்து இந்த செயின் பிரேயர் மூலம் இணைந்த அனைவரும் உம்மை துதிக்கிறதுக்காக இந்த நேரத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா, எங்களுடைய ஒவ்வொருவருடைய ஜெபங்களுக்கு நீர் பதில் தர வல்ல தேவனாக இருக்கு. உமக்கு நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாதே மகனே, பொல்லாப்பு நேரிடாதே மகனே. வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாதே மகளே, பொல்லாப்பு நேரிடாதே மகளே. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டாய். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டாய். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டாய். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டாய். வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாதே மகனே, பொல்லாப்பு நேரிடாதே மகளே. ஆமென். அன்பான ஆண்டவரே, இந்த வேளையிலும் நான் ஜெர்மனியிலே தனிமையிலே இருக்கும் ஒரு வயதான பெற்றோருக்காக உம்மிடத்திலே வந்து நிற்கிறேன். என்னோடு சேர்ந்து எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களாக உம்மை நோக்கி பார்க்க இந்த இடத்திலே வந்து நிற்கின்றார்கள். தகப்பனே, உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன் என்று சொல்லி. இவர்களுடைய தனிமையில், இவர்களுடைய முதுமையில், இவர்களுடைய உடல் நோயில், மனநோயில், இவர்கள் பட்ட காயங்களில் ஆண்டவரே உம்முடைய அற்புத கரம் இப்பொழுதே வந்து இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா பிதாவே,
இவர்களுடைய தனிமையினாலே ஏற்பட்ட காயங்கள் மட்டுமல்ல ஆண்டவரே, உறவுகளை பிரிந்திருக்கின்ற ஒரு சோகமான நிலை, இன்னும் தகப்பனே இயலாமை, தங்களாலே ஒரு உதவியற்ற நிலை, எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்முடைய துணை அவர்களுக்கு கிடைக்கும்படியாக மன்றாடுகிறோம். இவர்கள் இருக்கும் இடத்திலே உம்முடைய தூதுவர்கள் இவர்களுக்கு பணிவிடைக்காரராக இருக்கும்படியாகவும் ஆண்டவரே, இவர்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை ஆண்டவரே உம்முடைய தூதுவர்களை கொண்டு நீர் நிறைவேற்றி கொடுக்கும்படியாகவும் மன்றாடுகிறோம் ஐயா. விசேஷமாக அந்த தாயாருக்கு ஆண்டவரே ஏற்பட்டிருக்கிற மன காயங்களை ஆண்டவரே உம்முடைய தழும்புகளாலே நீர் குணமாக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீரே குணமாக்குகிற தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி நன்றி. இன்னும் ஆண்டவரே, தங்களுக்கு குடியிருப்பதற்கு வீடு வாங்குவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கும் ஒரு இளம் வாலிபனுக்காகவும் 2 இளம் குடும்பத்தினருக்காகவும் நாங்கள் உம்முடைய பிரசன்னத்திலே வந்து நிற்கின்றோம் ஆண்டவரே தகப்பனே. ஏசாயா 32:18 சொல்லப்படுகின்றது, என் மக்கள் அமைதி சூழ் வீடுகளிலும் பாதுகாப்பான கூடாரங்களிலும் தொல்லையற்ற தங்கும் இடங்களிலும் குடியிருப்பார்கள் என்று. ஆமாண்டவரே, நீர் இவர்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஒரு வீட்டை இவர்கள் கண்டடையும்படியாக ஒரு தொல்லையற்ற இடமாக, பாதுகாப்பான இடமாக, ஆசீர்வாதமான இடமாக இருந்து அதிலே உம்முடைய ஆசீர்வாதத்தையும் பிரசன்னத்தையும் அவர்கள் காணும்படியாக அந்த வீட்டை வாங்குவதற்கு அவர்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளையும் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே அவர்களுக்கு அந்த வீட்டை நீர் பெற்றுக் கொடுக்க வேண்டுமாய் மன்றாடுகிறேன் தகப்பனே. இன்னும் ஆண்டவரே, ஒரு தமிழ் இணையதளம் ஒன்றை ஆரம்பித்திருக்கும் ஒரு சகோதரனுக்காக, அவருடைய முயற்சிகளுக்காக, அந்த வியாபாரத்துக்காக உம்மிடத்திலே வந்து நிற்கின்றேன் தகப்பனே. உன் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படை, அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றுவாய் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி அந்த சகோதரனானவன் தன்னுடைய செயல்களை, தான் கையிட்டு செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் உமக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே அந்த காரியங்களை எல்லாம் வெற்றியாக செய்து முடிக்க நீர் ஆசீர்வதிப்பீராக. அந்த இணையதளத்திலே பணிபுரிகின்ற ஒவ்வொருவர்களும் அவர்களுடைய குடும்பங்களையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. அதற்கு தடையாக எதிராக இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய நாமத்திலே அப்புறப்படுத்தி இந்த சகோதரனானவன் இது உம்மாலே இந்த காரியம் கட்டப்பட்டது என்று சொல்லும்படியாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மன்றாடி இந்த விண்ணப்பங்களை எல்லாம் இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன். அன்பின் ஆண்டவரே, நீர் அன்பும் தயவும் உள்ளவர். உலக மக்கள் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூரணமாய் கொடுக்கிறவர். எங்கள் வாழ்வில் தேவைகள் யாவற்றையும் எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்களுக்கு அருளச் செய்கிறவர். திருமணம் உம்மால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு காரியம். மனிதன் தனிமையா இருப்பது அவனுக்கு நல்லது அல்ல என நீர் கூறியிருக்கிறீர். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் என நீதிமொழிகள் கூறுகிறது. திருமண வயதில் இருக்கும் இளைஞர்கள், இளம் பெண்களுக்கு ஏற்ற துணை கிடைத்து அவர்களின் எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று அன்பான ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் வீடுகளிலே, எங்கள் செப குடும்பங்களிலே இருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு அன்பான ஆண்டவரே ஏற்ற துணைகளை நீர் கொடுத்து ஆண்டவரே அவர்களுடைய எதிர்காலம் ஆண்டவருக்குள்ள சிறப்பாக அமைய வேண்டும் என்று அன்பான ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். 2000 வருடங்களுக்கு முன்பு நீர் இந்த உலகத்தில் ஒரு தச்சனுடைய குமாரனாக வாழ்ந்தீர். நீர் அதிகம் படிக்கவில்லை எனினும் உம்முடைய ஞானம் யாவராலும் பாராட்டத்தக்கதாய் இருந்தது. எனினும் ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்ததால் உலக வாழ்க்கைக்கு படிப்பு எவ்வளவு அவசியம் என்று உமக்கு நன்றாய் தெரியும். செப்டம்பர் மாதம் ஆரம்பமாக உள்ள எங்கள் பிள்ளைகளுடைய படிப்புகள் ஆண்டவரே, பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா பிதாவே, நீர் ஆண்டவரே எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளும்.
உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். அவர்கள் தொடர்ந்து படிக்கிறதுக்கு ஆண்டவரே 2 வருடங்களாக ஆண்டவரே இந்த பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகாமல் அப்பா பிதாவே இயேசுவே அவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது ஆண்டவரே. படிப்பு எவ்வளவு முக்கியம் என்பது உமக்கு தெரியும் ஆண்டவரே. உமக்கு தெரியும் நாளைய சமுதாயம் ஆண்டவரே, நாளைக்கு எங்களுடைய வருங்கால சந்ததிகள் ஆண்டவரே இயேசுவே இந்த பிள்ளைகள் எல்லாம் நன்றாக படிக்க வேணும் ஆண்டவரே. எந்த விதமான குழப்பங்களும் இல்லாமல் ஆண்டவரே பாதுகாப்பாக ஆண்டவரே அவர்கள் பள்ளிக்கூடம் பல்கலைக்கழகங்கள் சென்று படிக்க ஆண்டவரே நீர் வழிகளை திறக்க வேணும் என்று அன்பான ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். பரம தகப்பனே, கொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்திலே இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என நீர் சொல்லி போன உம்முடைய மாறாத வார்த்தையின்படி கொழும்பில் தாயை இழந்த 2 பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறோம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் என்று எசாயா 66:13 கூறுவது போல அன்பான ஆண்டவரே இந்த தாயை இழந்த பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்த கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே இயேசுவே நீரே ஆட்சி தேற்றுகிற தேவன். ஆண்டவரே ஒரு தாயானவள் வீட்டில் இல்லை என்றால் ஆண்டவரே எப்படி இருக்கும் என்று ஆண்டவரே உங்களால நினைத்து பார்க்க முடியாத ஒரு நிலைமை. அன்பான ஆண்டவரே நீரே அந்த பிள்ளைகளுக்கு ஆறுதலின் தேவனாய் இருந்து ஆண்டவரே அவர்களுடைய எதிர்காலம் அவர்களுடைய படிப்புகள் ஆண்டவரே அவர்களுக்கு கொடுக்க இருக்கிற சகல ஆசீர்வாதங்களை ஆண்டவரே நீர் நிறைவாக கொடுத்து ஆண்டவரே அந்த தாயில்லாத பிள்ளைகளுக்கு நீர் ஆறுதலின் தேவனாய் இருந்து வழி நடத்த வேண்டும் என்று அன்பின் ஆண்டவரே இந்த அனைத்து விண்ணப்பங்களை உம்முடைய பரிசுத்த கரத்திலே ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமென். கலங்காதே மனமே, திகையாதே மனமே, கண்மலையாம் கிறிஸ்து காத்திடுவார் தினமே. கலங்காதே மனமே, திகையாதே மனமே, கவலைப்படாதே கண்ணீர் சிந்தாதே, கவலைப்படாதே கண்ணீர் சிந்தாதே, கடைசி வரை உன்னை கைவிட மாட்டார், கடைசி வரை உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே மனமே, திகையாதே மனமே. ஆமென். அன்பான ஆண்டவரே, ஹெமராய்ட் மற்றும் அமிலவாயு பிரச்சனையினாலே மிகவும் பாதிக்கப்பட்டு உடல் நிறை 15 பவுண்ட்ஸுக்கு மேலே குறைந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சகோதரனுக்காக உம்மிடத்திலே வந்து நிற்கிறேன் ஆண்டவரே. திருப்பாடல் 30:2 சொல்லுகின்றது, என் கடவுளாகிய ஆண்டவரே உம்மிடம் உதவி வேண்டினேன், என்னை நீர் குணப்படுத்துவீர் என்று சொல்லி. ஆண்டவரே இந்த சகோதரனுக்கு எந்தெந்த இடத்திலே என்னென்ன குணப்படுத்தல் தேவைப்படுகின்றதோ அதை நீர் செய்ய வல்லவர் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. ஐயா, அன்றைக்கு 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு நீர் முடக்குவாத முற்றவனை குணப்படுத்தியது போல இன்றைக்கும் இந்த இடத்திலே நாங்கள் ஒருமனப்பட்டு எல்லோருமாக கேட்கின்ற இந்த விண்ணப்பத்துக்கு நீர் பதில் தந்து அந்த இளம் சகோதரனை நீர் குணப்படுத்த போகிறபடியால் உமக்கு நன்றி என்று சொல்லி உமக்கு நன்றியை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் தகப்பனே, சிறுநீர் தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு இளம் சகோதரிக்காக உம்மிடத்திலே வருகிறோம் ஐயா. நீண்ட நாட்களாக அவ இந்த உபத்திரவத்தினூடாக கடந்து போய்கொண்டிருக்கின்ற வேளையிலும் ஆண்டவரே, 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்குடைய அந்த பெண் உம்முடைய ஆடையை தொட்டு குணமன் படைந்தது போல இந்த சகோதரியும் ஆண்டவரே உம்மை தொட்டு உம்மை உணர்ந்து ஆண்டவரே குணம் பெற்றுக்கொள்ள நீர் அவளை சந்திக்க வேண்டுமாய் மன்றாடுகிறேன் ஆண்டவரே.
அவர்கள் எந்த இடத்திலே வைத்தியம் செய்வது, எந்த டாக்டரை பார்ப்பது, எந்த வைத்தியரை பார்ப்பது என்று அவர்கள் தெரியாமல் நிற்கிற நேரத்திலே ஆண்டவரே, இதுதான் வழி, இந்த பக்கம் நடந்து செல்லுங்கள் என்று உம்முடைய சத்தம் அவர்களுடைய காதுகளிலே விழும்படியாக நீர் அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி மன்றாடி அந்த சகோதரியை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் தகப்பனே, இந்தியாவிலே இருக்கிற சகோதரன் கொரோனாவில் இருந்து மீண்டிருந்தாலும் அவர்களுடைய குடும்ப பொருளாதார சூழ்நிலை ஆண்டவரே மிகவும் நெருக்கடியான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. நாங்கள் கேட்பதற்கு முன்பே ஒருவருடைய தேவைகளையும் அறிந்திருக்கிற தேவன் எங்கள் குறைவுகளை எல்லாம் நீர் நிறைவாக்க வல்லவர் என்று விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் இந்த சகோதரனுடைய குடும்பத்தை நீர் போஷிக்க வேண்டுமாய், நீர் பராமரிக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே செல்வத்தை கொடுத்து அவர்களுடைய அன்றாட தேவைகளை நிறைவு செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லா விண்ணப்பங்களையும் சர்வ வல்லமையுள்ள எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கின்ற இயேசுவின் நாமத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். சொந்தமாக தொழில் செய்ய இருக்கின்ற அந்த இருவரை உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கின்றோம். தேவன் தாமே பொறுப்பேற்றுக் கொள்வீராக. ஆண்டவரே, அவர்களுக்கு நிறைவான ஞானத்தை கொடுத்து அந்த தொழிலிலே முன்னேற அவர்களை ஆசீர்வதிப்பீராக. நிறைவான பலனை கொடுப்பீராக. நஷ்டமில்லாதபடி தொழிலிலே முன்னேற அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவருடைய கரம் அவர்களோடு கூட இருந்து வெற்றியை கொடுத்து உயர்த்துவீராக. தகப்பனே, பிள்ளைகளை பெற்றோருக்கு தந்து பிள்ளைகளை உமது வழியிலே நடத்தும்படி எங்களுக்கு பொறுப்புகளை தந்த ஆண்டவரே, அந்த பெற்றோர் பிள்ளைகளை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்ற அந்த விண்ணப்பத்தை உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கின்றோம் ஆண்டவரே. முக்கியமாக ஆண்டவரே, ஞானத்தின் ஆவியானவர், புரிந்துணர்வின் ஆவியானவர் அந்த பெற்றோரோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, குடும்பங்களிலே ஆண்டவரே எவ்வளவுதான் இருந்தாலும் பிள்ளைகளோடு நாங்கள் அன்னைக்கு பிள்ளைகளை உமது வழியிலே நாங்கள் கொண்டு வருவதற்கு எங்களுக்கு பெற்றோருக்கும் நல்ல பொறுப்பை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த குடும்பத்திலே ஆண்டவரே மீண்டும் ஆண்டவரே புரிந்துணர்வின் ஆவியானவர், அன்பின் ஆவியானவர், அசைவாடும் ஆவியானவர் அந்த பெற்றோரோடும் பிள்ளையோடும் கூட இருந்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல தகப்பனே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. ஆமென். Lord Jesus, thank you for giving me the opportunity to praise and worship with this community today. For the youth who have difficulties with their studies because of financial problems, family problems, or sickness. In Romans chapter 5, verses 3-5, it says, "Not only so, but we also glory in our sufferings, because we know that suffering produces perseverance. Perseverance, character, and character, hope. And hope does not put us to shame, because God's love has been poured out into our hearts through the Holy Spirit who has been given to us." So with this scripture in mind, I ask you to bless all the struggling youth with this perseverance, Lord, so that they may become resilient and face adversity with confidence and with you by their side. Yes. Keep them calm and collected while maintaining focus on their tasks at hand, while you handle the rest of their problems for them. Lord, encircle them with people who will encourage and help them get through their struggles. Teach them how to manage their time and energy as good stewards and lead as an example for others. Show them how to develop their talents, to find the path you have set before them, and to build up high self-esteem.
Place them in the kind of atmosphere that will both challenge them and encourage them, but still be conducive to their particular abilities. Show them the importance of learning, remembering that you are always with them, leading them as they acknowledge you daily. Eliminate the evil and distractions in their lives that keep them from excellence. Grant them with perseverance and the desire to follow through with everything they do. Help them to be excited about their studies, to be creative in their endeavors, and to remember who and whose they are at all times. Teach them to draw upon the Holy Spirit for guidance and support to overcome the challenges they face. Strengthen them so that their faith won't be shaken by their problems or by others who question or attack it. Please bless them so that they may find success in their studies and comfort in you. We ask this in the name of our Lord Jesus. Amen. அன்பான ஆண்டவரே, ஐரோப்பாவில் பல வருடங்களாக கணவனால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கும் அந்த தாயாரை உம்முடைய கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. அந்த தாயாரை உழுதுவரை காலமும் காத்து வழிநடத்தினவரே, கண்ணின் கருமணி போல் பாதுகாத்தவரே ஆண்டவரே, அவருடைய பட்ட கஷ்டங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், கவலைகள் யாவற்றையும் உமக்கு தெரியும் ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் நீர் அறிந்திருக்கிற ஆண்டவரே. கணவனால் கைவிட்டப்பட்டாலும் ஆண்டவரே, யார் கைவிட்டாலும் நீர் கைவிட மாட்டீர் என்று சொன்ன தேவனே, அந்த தாயாரை நீர் உலக காலம் வழி நடத்தும் ஆண்டவரே. தாயாரை மன விருப்பங்களை நிறைவேற்றும் ஆண்டவரே. அந்த தாயாரை மனதிலே உள்மன காயங்களை ஆற்றும் ஆண்டவரே. இந்த மனதிலே இருக்கிற எல்லா தேவைகளையும் சந்தித்தரலும் ஆண்டவரே. உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனே, அந்த தாயாரின் மனதிலே என்னென்ன தேவைகள், சந்தர்ப்பங்கள், விருப்பங்கள், ஆசைகள் நிறைவேற வேண்டுமோ நீதாமே அந்த தாயாரின் மனதிலே இருக்கிற எல்லா தேவைகளையும் சந்தித்தரலும். மன விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவனே, இந்த தாயாருக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் நீ செய்து கொடுப்பதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே, அந்த கணவனுக்கு அந்த தாய்க்கு ஆண்டவரே ஒரே ஒரு மகனாக இருக்கும் அந்த மகனை உம்முடைய கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. இவ்வளவு காலமும் ஆண்டவரே, எத்தனை ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு படித்து முடித்த அந்த படிப்பை நீ நிறைவாக ஆசீர்வதித்தது போல ஆண்டவரே, வேலைக்காக காத்திருக்கும் அந்த மகனை நீ தொடும் ஆண்டவரே. இந்த நிமிஷமே தொடுங்க ஆண்டவரே. இவ்வளவு காலம் ஆண்டவரே கவலைப்பட்டு ஆண்டவரே பாரத்தோடு தன் வேலைக்காக அலைந்து திரியும் அந்த நேரங்களை நீர் ஆசீர்வதித்திடும் ஆண்டவரே. அந்த தாயாருக்கு ஏற்ற விதமாக அந்த மகனுடைய வேலையை, வாய்ப்புகளை ஆசீர்வதியும். நல்ல சகோதரங்கள் மூலம், நல்ல உறவுகள் மூலம், நல்ல சிநேகிதர் மூலம் ஆண்டவரே நீரே அந்த வேலைகளை, வாய்ப்புகளை எடுத்து கொடுத்தலும் ஆண்டவரே. அந்த வேலை வாய்ப்புகள் மூலம் ஆண்டவரே அவனுடைய எதிர்காலத்தை நிறைய சிறப்பாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. அந்த தாய்க்கு ஆண்டவரே நல்ல சிறந்த மகனாக வாழவும், அந்த சிறப்பான வாழ்க்கையிலே உம்முடைய மகிமையை காண கிருபை கூர்ந்தலும். எல்லாவற்றையும் எங்கள் நாயகன் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபித்து உம்முடைய அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் விடுதலையையும் சுகத்தையும் நன்மைத்தனங்களையும் பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். ஆண்டவரே, பரிசுத்தமான நல்ல தகப்பனே, இன்றைய நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று எங்களை ஒன்று ஊட்டியவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரே, எங்கள் ஜெப வழிபாடுகளை நீர் அறிகிற தேவனாக இருக்கிறீர் ஐயா. தகப்பனே, அன்பு எங்கள் ஜெப வழிபாட்டிலே பங்கு வரும் மக்கள் எத்தனையோ பேர் ஆண்டவரே வாகன வசதி இல்லாமல் வராமல் இருக்கிறார்கள். தகப்பனே, நோய் நிமித்தம் வராமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே. தகப்பனே, வர மனம் இருந்தும் தகப்பனே எத்தனையோ பேர் தங்களுடைய வேலை வாய்ப்புகள் காரணமாக ஆண்டவரே வர முடியாமல் இருக்கிறார்கள். நீ கண்ணோக்கி பாரும் ஐயா. உண்மை போற்றி புகழ முன்னிருக்கையிலிருந்து கடைசி இருக்கை வரையும் வந்து உண்மை ஆராதிக்கிற மக்கள் இன்று ஆண்டவரே குறைந்து கொண்டு போகிறார்கள். தேவனே, அவர்கள் உள்ளங்களோடு நீ பேச வேணுமா கேட்கிறோம் ஐயா. குடும்பங்களாக வந்து உண்மை போற்றி புகழ்ந்தவர்கள் இன்றைய நாளிலும் எத்தனையோ குடும்பங்கள் கவலையோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே. நீர் கண்ணோக்கி பார்க்கிற இயேசப்பா ஆண்டவரே, விஜயை முடத்திருக்கிறதுல தருகிறன் ஐயா. அந்த மகனால் அவள் உண்மை தேடி ஒரு வருகிறவள் இன்றைய நாளிலும் ஆண்டவரே மன விரத்தியோடும் வேதனையோடும் இருக்கிறாள் ஐயா. அவளுக்கு நல்ல ஆறுதலை கொடுத்த ஆண்டவரை மீண்டும் உம்முடைய சன்னிதானத்தை தேடி வர நீதாமே அவள் உள்ளத்தோடு பேசணும் ஆக்குறோம். அதே போல ஐயா பொலிட்டாக்காவும் மரியதாசனை முழுதிருக்கிறதில் தருகிறப்பனே ஆண்டவரே, அவர்களும் தேடி வருகிற குடும்பம் ஐயா என்ற நாளும் கவலையோடும் கண்ணீரோடும் அந்த குடும்பம் இருக்கிறது. நீதாமே கண்ணோக்கி பாரும் இந்த குடும்பத்தை. அந்த சௌரிக்கு வந்துட்டு அந்த நோயிலிருந்து விடுதலை கொடுத்து மீண்டும் உடைய சன்னிதானத்திலே ஒரு சாட்சியாக கொடுத்து தகப்பனே. இன்னுமே எத்தனையோ குடும்பங்கள் தகப்பனே ஆண்டவரே இந்த நோய் நிமித்தம் பயத்து நிமித்தம் வர முடியாமல் இருக்கிறார்கள் ஐயா. அவருடைய பயத்தை எல்லாம் நீக்கிறனும் தகப்பனே ஆண்டவரே. நம்முடைய சன்னிதானம் எவ்வளவு சிறந்தது, இனிமையானது, இன்பமானது என்பதை உணர்ந்து மீண்டும் உம்முடைய சன்னிதானத்தை தேடி வந்து ஆண்டவரை போற்றி புகழ்ந்து பாடி ஆராதித்து இந்த வழிபாடுகளை எல்லாம் சிறப்பிக்க நீதாமே ஒவ்வொரு உள்ளங்களோடும் பேச வேண்டும் என்று எங்கள் மீட்பெறிந்த சேரமாகிய இயேசுவின் திருப்பாதத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல தகப்பனே. ஆமேன். ஆமேன். ஆமேன்.
என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாம் நீயாக வேண்டும். எந்த எல்லாமும் நீயாக வேண்டும். சோகங்கள் பாராமல் நான் வாழும் போது தாயாக நீ மாற வேண்டும். அன்பு தாயாக நீ மாற வேண்டும். பாரங்கள் தாங்காமல் நான் சாயும் போது பாதங்கள் நீயாக வேண்டும். எந்த பாதங்கள் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும். எந்த எல்லாமும் நீயாக வேண்டும். ஆமென். அன்பும் இறக்க உங்களோட தகப்பனே, 24 மணி நேர ஜெப சேனையின் எல்லா விண்ணப்பங்களையும் நீர் ஏறெடுத்து பார்த்து எல்லாவற்றையும் எங்களுக்கு தக்க பதில் தந்த தேவனே நமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் தருகிற எல்லா விண்ணப்பங்களையும் நீர் பொறுப்படுத்து எல்லாவற்றையும் நிறைவேற்ற போற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்தியாவிலே பொறியியற் கல்லூரியிலே அனுமதிக்காக காத்திருக்கின்ற அந்த வசந்தன் என்ற மாணவனுக்காக உம்மிடம் வருகிறேன் ஆண்டவரே. நீர் அவருக்கு இரக்கம் காட்டும்படியாகும் இயேசுவே. அவருடைய ஆசைகள், விருப்பங்கள், எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும்படியாகும் ஆண்டவரே. நீர் அவரை ஆசீர்வதித்துக் கொள்ளும். நீர் பேசுகின்ற தெய்வம் ஆண்டவரே. நீர் ஆபிரகாமோடு பேசினீர், மோசையோடு பேசினீர் ஆண்டவரே. யோசுவாவோட பேசினது போல ஆண்டவரே அந்த கல்லூரி நிர்வாகத்தோடு நீர் பேசும் ஆண்டவரே. பேசி ஆண்டவரே உமது வல்லகரம் அங்கு செயற்பட்டு ஆண்டவரே அவருக்கு அந்த அனுமதி கிடைக்கும்படியாகும் இயேசுவே. உமது வல்லகரத்தை நீர் அங்கே செலுத்தும்படியாக மன்றாடுகிறோம். எரேமியா 29:12 சொன்னது போல ஆண்டவரே, நான் உங்களுக்கு வகுத்திருக்கும் என் திட்டங்கள் எல்லாம் வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிக்கும் என்று சொல்லியிருக்கிறீர் இயேசுவே. அந்த மகனுக்காக என்னென்ன திட்டங்களை நீர் வைத்திருக்கிறீரோ ஆண்டவரே, அந்த எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றும்படியாகும் இயேசுவே. அவர் நம்பிக்கையோடு இருக்கவும் ஆண்டவரே அந்த அனுமதியை அவர் பெற்றுக்கொண்டார் என்று விசுவாசிக்கும்படியாகும் ஆண்டவரே. அவர் நமக்கு நன்றி சொல்லும்படியாக நீர் செய்தீர்கள். எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்கிற நல்ல தகப்பனே, ஆமேன். அன்பான ஆண்டவரே, புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்க தாய்க்காக உம்மிடம் வருவோம் ஆண்டவரே. அவரோடு கூட நீர் இரும் ஆண்டவரே. இருந்து உமது ரத்தத்தினால் அவருடைய நோய்களை எல்லாம் மாற்றி பெண்பணி போல் தூய்மையாக்கி அவருக்கு புது பலன் கொடுத்து அவருடைய சோர்வுகள் எல்லாம் நீக்கி உமது முன்னிலையிலே சாட்சியாக நிறுத்தும் நல்ல பிதாவே, ஆமேன். உம்மை நோக்கி கூப்பிடுவர் ஒருபோதும் கைவிடாத தேவன் ஆண்டவரே. என்னை நோக்கி கூப்பிடுவன சகலம் கிடைக்கும் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் இறந்து உம்முடைய பாதத்திலே தஞ்சம் பூந்திருக்கிறோம் ஆண்டவரே. அந்த குழந்தையின் நோயிலிருந்து அந்த குழந்தையை நீரே கொண்டு உலகுக்கு கொண்டு தந்தீர் ஆண்டவரே. நீரே அந்த குழந்தையை வழிகாட்ட வழி நடத்துற தேவன் ஆண்டவரே. நீரே அந்த குழந்தைக்கு திருமலுக்கு கொடுத்து குழந்தையை நீரை உயிர்ப்பித்த தேவன் ஆண்டவரே. நீரே அவரை வழி நடத்தும் ஆண்டவரே. பேதுருவின் ஆவியாரை குடப்படுத்தி கொடுத்தது போல ஆண்டவரே, நாங்களும் உடம்பிருந்து கேட்கிறோம் ஆண்டவரே. அந்த குழந்தைக்கு சுகத்தை கொடும் ஆண்டவரே. அதுக்கு வர வேண்டிய மருந்துகள் எல்லாம் வெளிநாடுகளிலிருந்து இந்த தடைகளும் இல்லாமல் வந்து சேர ஆண்டவரே நீர் அருள் புரியும் ஆண்டவரே. அதற்காக பணத்தை கொடுக்கும் சில நிறுவனங்களுக்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவர். அந்த நிறுவனங்களை எல்லாம் நீர் ஆசிர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அந்த பெற்றோர் படும் மன வேதனையிலிருந்து அவளுக்கு ஆறுதலை கூடும் ஆண்டவரே. நீர் அவளோட கூட இரும் ஆண்டவரே. எப்போதும் அவளுக்கு துணையா இருந்து வழிநடத்த வேணும் என்று மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் கேட்கும் விண்ணப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி கொண்டு வருகிற தேவன் நீர் ஒருபோதும் கைவிடாத தேவன் என்று விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. அந்த குடும்பமும் நீ பாதத்திலே தஞ்சம் பூந்து மன்றாடுகிறாள் ஆண்டவரே. அந்த குழந்தைக்கு நீரே நல்ல சுகத்தை குடும்பம் ஆண்டவரே. நீரே அந்த ஒரு குழந்தையை பல காலத்துக்கு பிறகு அந்த குழந்தையை கொடுத்த தேவன் ஆண்டவரே. அந்த குழந்தைக்கு நீரே சுகத்தை கொடுத்து வல்லமையிலும் மாட்சியும் கொடுக்கணும் என்றும் இயேசுவின் நாமத்தில் கேட்டு நிற்க நல்ல தந்தை, ஆமென். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா, உன்னிட உணவும் உடையுமே கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தாய். ஒரு அன்னையை போலவே அன்பினை பொழிந்து அல்லல்கள் யாவையும் தீர்த்து
அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தாய். நீர் செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா. ஆமென். இந்த கர்த்தாவே சுவாமி, இந்த வேளையிலும் நாங்கள் மனோக்கு பார்க்க தந்த நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வேளையிலே சுவாமி, வேதாகம பகிர்வு பணிவுக்காகவும் அதில் பங்கு பெறும் ஒவ்வொருவருக்காகவும் நன்றி வேண்டி நிற்கிறோம் தாப்பனே சுவாமி. வேதத்தை குறித்து கர்த்தாவே சுவாமி, அதை குறித்து மென்மேலும் அறிந்து கொள்ளக்கூடியதாக கர்த்தாவே ஒவ்வொரு மேலும் ஒரு ஆவியான கூடாக ஒரு வார்த்தைகளை அறிந்து விளங்கி கொள்ளக்கூடியதாக நீரே மென்மேலும் ஒவ்வொரு மேலும் ஒரு ஆவியான கூடாக கிரிய செய்யும் அப்பா சுவாமி. நாம் கர்த்தாவே உமது வார்த்தைகள் கூடாக கர்த்தாவே ஒவ்வொருவரும் கர்த்தாவே அதனால் பெற்று ஒவ்வொரு தங்கள் அனுபவங்களை பகிரக்கூடியதாகவும் அது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடியதாகவும் நீர் செய்து வருகிற இந்த பெரிதான ஆசீர்வாதத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ராஜாவே சுவாமி. உமது அன்பின் கரம் ஒவ்வொரு மேலும் இருக்கட்டும் அப்பா சுவாமி. கர்த்தாவே உமது வேதத்து கூடாக அநேக மக்கள் இந்த வகையில் கூடாக கர்த்தாவே அவர்கள் அதனால் அறிந்து கொண்ட உம்மை பற்றின அறிவுகளில் இன்னும் அந்த அறிவிலே இன்னும் வளரவும் கர்த்தாவே உமது ஆவியான உதவியுடன் தான் கர்த்தாவே நாங்கள் உமது வார்த்தையில அறிந்து கொள்ள முடியும் அப்பா, விளங்கிக் கொள்ள முடியும் ராஜாவே சுவாமி. கர்த்தாவே தனி மனிதரால் நாங்கள் அதை அறிந்து கொள்ள முடியாதப்பா, குழுக்களாக சேர்ந்து கர்த்தாவே அதை பகிர்ந்து கொள்ளவும் அதற்கு உதவியாக கர்த்தாவே அந்த ஜேசு தவராஜா கூடாக கர்த்தாவே நீர் அந்த பணியை செய்து வருகிறீரப்பா. அவர் கூடாக நீர் ஒவ்வொருவரும் ஒரு வார்த்தையை ஒரு வேதத்துள்ள தெரியாத விளங்காத வார்த்தைகளை கர்த்தாவை புரிந்து அறிந்து உமக்கண்டு ஒவ்வொருவரும் சேவை செய்யக்கூடியதாக நிற்கிறது செய்யும். நீர் ஒவ்வொருவரையும் நீர் பிளப்படுத்தி அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு வார்த்தை கூடாக அவர்கள் வாழ்க்கையை மாற்றி வருகிற அந்த பிரதான தாய்வுக்கான நன்றிய. அதே போல கர்த்தாவே அநேக மக்கள் ஒரு வார்த்தையில அறிந்து தங்கள் வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து உம்மண்டே வர கர்த்தாவை உம்மண்டு நெருங்கி செய்கிற கர்த்தாவை கிருபை கூறும். நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்கான நன்றியை ஒவ்வொருவரும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழி நடத்தும். இது எல்லாத்துக்கும் எங்களுக்காக இயேசுவின் நாமத்தில் வதிப்போம் சார். As a prelude to the prayer, I would like to remind you of the Great Commission as found in the Amplified version of the Bible. Jesus came and said to them, "All authority, all power of absolute rule in heaven and on earth has been given to me. Go therefore and make disciples of all nations. Help the people to learn of me, believe in me, and obey my words, baptizing them in the name of the Father and of the Son and of the Holy Spirit, teaching them to observe everything that I have commanded you. And lo, I am with you always, remaining with you perpetually, regardless of the circumstances and every occasion, even to the end of the age." Almighty and most gracious Father, I thank you, I praise you and worship you, Lord, for this opportunity you have given us, that we could gather together, Lord, to worship you and to honor you, Father. Yes. Lord, as I come to you, Father, I especially pray for Pastor Kavarajan and his ministry here in Canada. We know, dear Father, that you have drawn him from Sri Lanka, Lord, to come into this place. You have given him the authority, Lord, to preach the gospel, which he is doing, Lord, wholeheartedly. We just pray, Father, and we commit him into your hands, that you will use him mightily, Father, yes, for this purpose, that as he preaches every Fridays and Sundays, and he has Bible classes, Father, that your word, yes, which is the truth, will be spread to others who do not know you. Lord, because your truth is important to all of us, Father. We thank you and praise you for using him so mightily, Father. We pray, Father, that as he preaches and as he teaches, we also pray, Father, that you will give him the strength that he needs. Let him preach without fear, yes, or without reservation, because we know, dear Father, that he is filled with the Holy Spirit. And we ask you to guide him, Lord, in the way that you want him to do. Yes. So we pray, Father, that you will continue
his ministry in the way that you want him to carry on, Lord. It is not our will, but it is your will. And let your will be done. Thank you, Lord Jesus. Thank you, Father. As a conclusion, I would like to sing this song, which reminds us that the Lord is with us throughout, moment by moment. He is kept in his love. Dying with Jesus by that deacon mine, living with Jesus, a new life divine, looking to Jesus, the glory that shine, moment by moment. Oh Lord, I am thine. Moment by moment, I'm kept in his love. Moment by moment, I light from above, looking to Jesus, the glory that shine. Moment by moment, oh Lord, I am thine. Never a trial that he is not there, never a burden that he doth not bear, never a sorrow that he does not share. Moment by moment, I am under his care. Moment by moment, I am kept in his love. Moment by moment, I light from above, looking to Jesus, till glory that shine. Moment by moment, oh Lord, I am thine. Never a weakness he doth not feel, never a sickness that he cannot heal. Moment by moment, in war or in weal, Jesus my Savior abides with me still. Moment by moment, I'm kept in his love. Moment by moment, I lie from above, looking to Jesus, till glory that shine. Moment by moment, oh Lord, I am thine. Thank you. Thank you, I'd Doctor. like to pray on behalf of Raj. I can pray. She can pray. Okay, please pray. Oh, Heavenly Father, we thank and praise you, Lord. Thank you, Lord. We know as your children, we are coming to you. You have created us and you have told us that you delight in us when we come to you. Mhm. So, Father, I thank you that you have opened this prayer chain group, that you made it possible for us to bring all our requests. Mhm. And I pray for each and every member in this group, Father, every person who is participating, every family who is involved in this. I pray and ask you, Father, that you'll bless each and every one of them. You pour your Holy Spirit upon them, Father, and you'll touch their hearts and touch their life to open to you, Father. Yes. That their prayers will come to you with an aroma that is pleasing to you, Father. Yes, When Lord. we bring all our requests, Father, we just ask you that you'll listen to us, Father. You'll hear us and your will be done, Father. Oh Lord Jesus, bless each and every one of them, Father. We thank you that you have chosen us to be your children, Father. We are part of a big family, Father. We Yes. are brothers and sisters in Christ. We love you, Father, and we worship you. I Yes. also pray, Father, for those who have organized this group, Father. We pray for Selvi, pray for Baba, and pray for all the other people, Father. Those who are working in this and they are trying their best to do what you want us to do. Yes. So, Father, once again, I thank and praise you for each and every member. You'll give them good health and you'll keep them under your mighty presence and your mighty care. We thank you so much, Jesus. We Yes. thank you, Holy Spirit. We thank you, our Heavenly Father. Yes, As your children, I pray and ask all these things through your Son and our Savior, Jesus Christ. Amen. இறை நம்பிக்கை வளர வேண்டும் என்று மன்றாடுவோம். வல்லமை மிகுந்த இறைவா, இன்றைய உலகில் நாளாந்த வாழ்வில் ஒவ்வொரு குடும்பமும் பல்வேறு வகையான சவால்களை எதிர்நோக்குகின்றன. ஒவ்வொரு குடும்பங்களிலும் இனங்காண முடியாத பிரச்சனைகள்,
புரிய இயலாத கேள்விகள், தொடரும் துன்பங்கள். இத்தனைக்கும் மத்தியிலும் புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகு போல் தொடர்கிறது எமது வாழ்க்கை. அன்பின் ஆண்டவரே, தள்ளாத வயதிலும் தளராத இறை நம்பிக்கையுடன் விசுவாச வாழ்வில் நிலைத்து நின்ற ஆபிரகாம் போன்று துன்ப வேளைகளில் நாம் சோர்ந்து போகாமல் இன்னும் அதிகமாக இறைவனை பற்றி பிடிக்க, இறை நம்பிக்கையில் வளர ஒவ்வொரு குடும்பங்களையும் வழிநடத்தும் ஆண்டவரே. இன்னும் இறைவனை மறந்து சிதறுண்டு போய் அமைதிக்காக, இறை அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் குடும்பங்களையும் அவர்களது துன்ப துயரங்களையும் நீர்தாமே அறிவீர். உங்களது துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று கூறிய ஆண்டவரே, துன்பங்களில் வாடும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஆறுதல் தரும் அன்பு தந்தையாக வாரும் ஆண்டவரே. உலகிற்கெல்லாம் அமைதி கொண்டு வந்தவரே, அமைதியற்ற குடும்பங்களில் அமைதியை நிலைநாட்டும் அப்பா. ஒவ்வொரு குடும்பமும் விசுவாச வாழ்வில் நிலைத்திருக்கவும், இறை நம்பிக்கையில் ஆழமாக வேறு ஒன்றவும், இறை நம்பிக்கை என்ற பெரு விருட்சத்தில் இருந்து இன்னும் பல குடும்பங்கள் பலன் பெறவும், ஒவ்வொரு குடும்பங்களையும் உமது சிறப்பான பாதையில், உமது ஒளியில், உமது அன்பின் வழி நடத்துதலில் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி செல்லும் ஆண்டவரே. ஆமேன். 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 Thank you. நீங்க இலங்கையிலிருந்து எங்களோட இணைந்து செபித்ததுக்காக நன்றி கூறிக்கொள்கிறோம். Dear Heavenly Father, thank you, Lord, for this beautiful day you brought upon us, Lord Jesus. Yes, Lord. Thank you so much for all your blessings you have given each of us here, Lord Jesus. Lord God, in Psalms 33 verses 4, it says, "The Lord is close to the brokenhearted. He rescues those spirits who are crushed." Lord Jesus, in the world we are living in currently, Lord God, there are so many different trials and tribulations that individuals are going through, Lord. And primarily, Lord God, one happens to be the COVID-19 virus, Lord Jesus. Many of those have been affected by this disease, Lord God, and they're struggling, Lord God. They're losing their faith in their families, in God, Lord, in you, Lord Jesus. And it's saddened to hear that, Lord God. So, Lord God, I ask you to first heal those broken hearts, Lord God. Yes. Touch them and heal them, Lord Jesus, that their iniquities are washed away, Lord God. That their suffering is gone, Lord Jesus. Yes. Lord God, I ask you to be with their families, Lord God. A lot of them are struggling with their faith and in their personal life, Lord God. Give them the strength to know that you are at their right hand, Lord God, and that you will not forsake them. You are a merciful Father, Lord Jesus. Yes, Lord. Let them know that things are happening for a reason, Lord God, and you are the future, Lord God. Yes, Lord. You are here, the healer and protector, Lord Jesus. Give them that strength and wisdom to know that, Lord God. Yes, yes, yes. Lord Jesus, help us to be speakers of your word, Lord God. Help us to evangelize and spread the good news and let people know that there is a Savior and that to have faith and trust in him, Lord God. Yes, Lord. Use us as tools to help these individuals, Lord God. Yes, yes, yes. Lord Jesus, we know that you are such a merciful Lord God, and your love and trust is so beautiful, Lord God. Help the rest of us but understand that as well, Lord Jesus. COVID-19 has been such a struggle for many, Lord God. But I ask you to use your saving hand, Lord God, to be with each and every single heart that is broken and touch them, Lord Jesus. And especially be with their families as well, Lord God. Yes, Lord. Lord Jesus, I thank you for everybody here today who is bringing their prayers of attention, Lord God. I hope you answer all of our prayers, Lord God. Yes, Lord. Lord Jesus, I thank you so much for bringing us here today to be able to bring our voice and pray to your name, Lord Jesus. And I ask you in the mighty name of Jesus, and we all say amen. கலங்காதே திகையாதே நான் என்று முன்னோடு என்று சொன்ன ஆண்டவரே, இந்த வேளையில் ஆண்டவரே கண்ணீரோடு வேதனையோடு துன்பத்தோடு நோயோடு ஆண்டவரே இந்த இடத்திலே ஆண்டவரே ஒருமனப்பட்டு ஆண்டவரே மன்றாட்டுக்களை சமர்ப்பித்திருக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக இந்த சுபத்ராவுடைய மகள் ஆண்டவரே காய்ச்சலானால் நீண்ட நாட்களாக ஆண்டவரே நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். இவரை தொடும் ஆண்டவரே, நீர் அற்புதம் நிறைந்தவர் ஆண்டவரே. உம்முடைய கரத்தால் அந்த பிள்ளையை ஆண்டவரே நீர் அரவணை தள்ளும் ஆண்டவரே. அவளை ஆண்டவரை தொற்றி இருக்கிற இந்த நோயை ஆண்டவரை நீரே அகற்றி அவ தென்போடும் தைரியத்தோடும் ஆண்டவரை எழுந்து
உமக்கு நன்றி செலுத்த அவள் ஆண்டவரே உம்மை தேடி ஆண்டவரே உம்மை நாடி வர ஆண்டவரே உம்முடைய அற்புதம் அந்த பிள்ளை மீது நீர் தொடப்போற அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே இந்த குடும்பத்திலே ஆண்டவரே நீர் விடுதலையை கொடுத்தள்ளும் ஆண்டவரே. வேதனையோடு இருக்கிற அந்த குடும்பத்துக்கு நீரே ஆறுதலாக இருந்து வழிநடத்த வேண்டுமாய் உம்மிடம் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமீன். முதலாவதாக இன்றைக்கு இந்த ஜூம் மீட்டிங்கிலே வந்து கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இத்தனையோ இடைஞ்சல்களுக்கு மத்தியிலும் இலங்கையிலிருந்து கூடி அந்த சகோதரி வாரண்டா கலந்து கொண்டா எல்லோருக்காகவும் நன்றி கூறுகிற வேளையிலே அவர்களுடைய விண்ணப்பங்களையும் ஆண்டவர் சந்திக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இது ஆண்டவரின் ஆற்றலால் நிகழ்ந்தது என அவர்கள் அறியட்டும், அவரே இதை செய்தார் என அவர்கள் உணரட்டும் என்று வேதம் கூறுகிறது போல தங்களுடைய மன்றாட்டுகளிலே சில காரியங்கள், எத்தனையோ மன்றாட்டுகளை ஆண்டவர் சந்தித்திருந்தாலும் சில காரியங்கள் நாங்கள் நினைக்க முடியாத அற்புதமான காரியங்களாக இருக்கிறது. அதிலே ஒன்று, என்னுடைய உறவினர் தான், என்னுடைய ஒரு மாமி அமெரிக்காவில் இருக்கின்ற, அவருக்கு மேஜர் சர்ஜரி, நீண்ட 15 வருடங்களுக்கு மேற்பட்ட ஒரு ஸ்பைனல் கோட் பிரச்சனை, டிஸ்குகள் விலகி 6 மணித்தியாலங்களுக்கு மேற்பட்டதாக நடந்த ஒரு சர்ஜரி. அதுல அவ பெரலைஸா போவாமோ என்ற ஒரு கட்டத்துல இருந்தது. ஆனால் அவருக்காக நாங்க ஜூன் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சகோதரன் தவராஜன் விண்ணப்பம் எடுத்திருந்தார். நாங்களும் ஏற்கனவே எங்களோட ஜெபத்துல சொல்லியிருந்தோம். அந்த விண்ணப்பம் 16ஆம் தேதி எடுக்கப்பட்டது. அந்த சகோதரி, நான் இதுல ஒரு உதாரணமா சொல்லணும் என்னன்னா, அவ தனக்காக வேறு மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் தனக்காக ஜெபிக்கிற வேளையிலே தானும் பைபிளையும் ஆண்டவருடைய படத்தையும் வைத்து ஜெபித்து கொண்டிருந்ததாக சொன்னார்கள். தனக்கு ஜெபிக்கிற நேரத்திலே என்னை முன்கூட்டியே சொல்லும்படியாக. அப்படியாக அவர்கள் இருந்த வேளையிலே அந்த ஜெபத்துக்கு பிறகு அவளுடைய கால்களுக்கெல்லாம் ஒரு உயிர் வந்தது மாதிரி அவ உணர்ந்திருக்கிறாள். இப்ப அவளோட சர்ஜரி நடந்து 1 மாதம்தான். காலமே பின்னேரம் 5 மைல்கள் தூரம் அவர் தன்னுடைய கணவனோடு நடக்கும்படியாக ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். தான் இதுக்குள்ளால எழும்பினதுக்கு எங்களுடைய ஜெபங்கள்லாம் காரணம் என்று சொல்லி சகோதரன் தவராஜனுக்கும் தனக்காக ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லும்படி கூறியிருக்கிறார். அதே சமயம் அவர்கள் நேற்று தங்களுடைய 25வது திருமண நாளையும் கொண்டாடும்படியாக ஆண்டவர் செய்திருக்கிறார். இது ஒரு பெரிய ஆண்டவர் செய்த அற்புதம். அதே போல ஒரு 34 வயது பிள்ளைக்கு நீண்ட நாட்களாக திருமணம் சரிவராமல் இருந்தது என்று சகோதரி ராஜி, எங்களோட மிசிசாக்கா ராஜி சொல்லியிருந்தா, அந்த மகளுக்கும் திருமணம் சரிவந்து விட்டது என்று அவன் நன்றி செலுத்தும்படி சொல்லி இருக்கிறார். எங்களுடைய மகள் நயோமிக்கும் நீண்ட நாட்களாக அவ கோஆப் வேலைக்கு தேடிக்கொண்டிருந்த வேளையிலும் அவருக்கு ஒரு சிறந்த வேலையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த 3ஐயும் நான் குறிப்பிட்டு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே சமயம் எங்களுடைய சங்கிலி சபசேனையில இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்றி. இந்த மாதம் முழுவதும் தொடர்ந்து எல்லோரும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் பலவரோடு தொடர்பு கொண்ட பொழுது எல்லோரும் அந்த ஜெபத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் நன்றி. அதே போல ஜூடிக்கு நாங்க உண்மையில நன்றி சொல்லணும். ஏனென்றா அவ அதிகாலையில வேலைக்கு போயிட்டு வேலை நாளையில எங்களுக்காக இந்த நேரத்தை செலவு செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் நாங்கள் நன்றி சொல்ல வேணும். ஆண்டவர் தான் இதை செய்தார். அவருக்கே எல்லா மகிமையும் குறித்தாக. ஆமே. ஓகே, தேங்க்யூ. நன்றி செல்வியக்கா. ஆண்டவர் செய்த நன்மைத்தனங்களுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவதோடு சகோதரி செல்வியக்கா அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறோம். இந்த விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் சிறப்பாக ஆயத்தப்படுத்தி அதே நேரத்தில் ஒவ்வொருவரோட தொடர்பு கொண்டு இந்த பணியிலே மிக உற்சாகமாய் செயல்படுவதற்காக அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு அவர்களோடு இணைந்து செயல்படுகிற அவா பத்திநாதர் அவர்களுக்கும் நன்றி. அதே நேரத்தில் இந்த ஜெபசேனையில் இருக்கிற அனைவருக்கும் நன்றி. முக்கியமாக ஜேசன் அவர்களுக்கும் நயோமி அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை கூறிக்கொள்கிறோம். எங்களோடு நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெபிப்பது எங்களுக்கு பெரிய சந்தோஷம், உற்சாகம் கொடுக்கிறது. அதே நேரத்திலே இதிலே இணைந்திருக்கிற அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை கூறிக்கொண்டு நாம் இறுதியாக நாம் இப்பொழுது செபிக்க போகிறேன். நான் இன்றைக்கு பொதுவாகவே செபிக்கிறேன். அடுத்த முறைகளிலே இந்த சபங்கள் நடக்கும் பொழுது உங்களுக்காக குறிப்பாக செபிக்க வேண்டும் என்று யாராவது விரும்பினால் நீங்கள் முன்கூட்டியே எங்களோடு தொடர்பு கொண்டு, தொலைபேசியில தொடர்பு கொண்டு அல்லது டெக்ஸ்ட் பண்ணி உங்களுடைய பெயரை அல்லது உங்கள் தேவைகளை எனக்கு டெக்ஸ்ட் பண்ணா அல்லது செல்வியக்காக கொடுப்பீர்களாக இருந்தால் நாங்கள் கடைசியாக நான் செபிக்கும் பொழுது
அந்த தேவைக்காகவும் உங்களுடைய பெயரை சொல்லி அல்லது உங்களுடைய தேவைகளை சொல்லி எனக்கு செபிப்பதற்கு வசதியாக இருக்கும். ஆகவே இன்றைக்கு நான் இதில் இணைந்திருக்கிற எல்லாருக்காகவும் பொதுவாக செபிக்கிறேன். அன்பானவர்களே, நாம் எல்லோரும் இணைந்து ஒருவருக்காக செபித்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் மற்றவர்களுக்காக நாம் செபிக்கும் பொழுது எங்கள் தேவைகளையும் அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். நாங்களும் எங்கள் தேவைகளுக்காக இப்பொழுது மன்றாட அழைக்கப்படுகிறோம். கேளுங்கள், அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருப்பதனாலே நாம் இப்பொழுது செபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி உங்களுடைய இல்லத்திலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக, ஆண்டவருடைய கரம் உங்களை தொடும்படியாகவும் ஆண்டவருடைய வல்லமை உங்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும் அவரை நோக்கி நாம் இப்பொழுது பார்க்கலாம். அன்பின் ஆண்டவரே, இது இந்த நேரத்தில் எங்கே என் பெயரிலே கூடுகிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீர். நாங்கள் இந்த நேரத்தில் இணைய வழி மூலம் ஆண்டவரே இயேசு என்னுடைய திருநாமத்தில் நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோம். ஆகவே இந்த நேரத்தில் நீர் ஒவ்வொருவரோடும் ஒவ்வொருடைய இல்லத்திலும் நீர் பிரசன்னமாக இருக்கிறீர். இதோ இந்த நேரத்திலே உம்முடைய வல்லக்கரம் இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தொடும்படி நான் மன்றாடுகிறேன். ஆண்டவருடைய திருக்கரம் இந்த நேரத்திலே இவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவதாக. ஆண்டவரே, உம்முடைய வல்லக்கரம் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால்வரை தொடட்டும். உம்முடைய பரலோக வல்லமை, கல்வாரி சிலுவையின் இறை பிரசன்னம் இவருடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால்வரை இறங்கி வரட்டும். அப்பா, இந்த நேரத்துல முக்கியமாக இவருடைய உடல் நோய்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே இவருடைய உடலில் இருக்கிற நோய்களிலே உம்முடைய வல்லமை இறங்கி வந்து இந்த நோயின் கட்டுக்கள் இருந்து இப்பொழுது இவர்கள் விடுதலை பெறுவார்களாக, சுகம் பெறுவார்களாக. இதுல இருக்கிற இணைந்திருக்கிறவருடைய மனபாரங்களிலிருந்து விடுதலைக்காக நான் ஜெபிக்கிறேன். யார் யார் மனபாரங்களோடு, வேதனைகளோடு, துன்பங்களோடு, போராட்டங்களோடு இருக்கிறார்களோ இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினால் அதிலிருந்து இவர்களுக்கு விடுதலை உண்டாவதாக. உள்ளத்திலே இறை சமாதானம் உண்டாவதாக. ஆண்டவரே, குடும்பத்திலே பல தேவைகளோடு இதில் இணைந்திருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். யார் யாருடைய வீட்டில என்ன தேவை இருக்கிறதோ ஆண்டவர் தாம் இந்த நேரத்தில் இந்த தேவைகளை சந்தித்திரலாம். ஒவ்வொருவருடைய இல்லங்களுக்குள்ள உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டு. இவருடைய இல்லங்களுக்குள்ள இறை சமாதானமும் சந்தோஷமும் விடுதலையும் வெற்றியும் உண்டாகட்டும். இவருடைய வாழ்க்கையில திறக்கப்பட வேண்டிய கதவுகள் இயேசுவின் நாமத்திலே திறக்கப்படுவதாக. பூட்டப்பட வேண்டிய கதவுகள் இயேசுவின் நாமத்திலே பூட்டப்படுவதாக. இவர்களுடைய வாழ்க்கையை தொந்தரவுபடுத்தி கொண்டிருக்கிற, வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா இருளின் சக்திகளும் இயேசுவின் நாமத்திலே விலகி ஓடும்படி நான் கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. நீரர்களை நடப்பட்ட மரம் போல இவர்களுடைய குடும்பம், இவர்களுடைய வாழ்க்கை செழிப்படைவதாக. ஆண்டவரை வற்றாத நீரூற்றாக நீ இருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறதுனால் இந்த நேரத்திலே இவர்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இவருடைய வாழ்க்கையிலும் வற்றாத நீரூற்றான ஆசீர்வாதமும் அபிஷேகமும் இறங்கி வருவதாக. அன்பின் ஆண்டவரை, இந்த நேரத்திலே தங்களுடைய சொந்த தேவைக்காக நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் தாம் இந்த நேரத்தில் உடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுவீராக. உடைய திட்டங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இரக்கமுள்ள ஆண்டவரே, முக்கியமாக இந்த நேரத்திலே அரிராணி ஆண்டி அவருடைய குடும்பத்துக்காக செபிக்கிறோம். ஜெஸ்ஸி ஆண்டி அவருடைய குடும்பத்துக்காகவும் செபிக்கிறோம். ஆண்டவர் தாம் இந்த குடும்பங்களிலே உம்முடைய இறை சமாதானத்தையும் நீர் கொடுக்கிற இறை வல்லமையும் கொடுத்து இவர்களை வழி நடத்துவீராக. அதுபோல இந்த நேரத்தில் இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாம் இவருடைய பிள்ளைகள் எல்லோரையும் ஆசீர்வதித்திரலும். பெற்றோரும் பிள்ளைகளும் எப்பொழுதும் இறை சமாதானத்துடனும் சந்தோஷத்துடனும் வாழ இந்த நேரத்தில் உம்முடைய வல்லக்கரம் இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பதாக. சிறந்த வேலைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்காக மன்றாடுகிறேன். அன்பின் ஆண்டவரை, நீதாம் இந்த நேரத்தில் இவர்களுக்கு ஏற்ற வேலையை கொடுத்து உயர்த்துவீராக. ஆண்டவர் தாமே வேலைக்கான ஒரு வாசலை திறந்து விடுவீராக. இவர்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பொருளாதார கஷ்டத்துக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். அந்த கஷ்டம் நீங்கட்டும் ஆண்டவரே. நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிள்ளி கொடுக்கிற ஆண்டவர் அல்ல, அள்ளி கொடுக்கும் இறைவன் என்று சொல்லி இருக்கிறீர். ஆகவே இந்த நேரத்தில் இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் என்னென்ன பொருளாதார கஷ்டங்கள் இருக்கிறதோ அந்த கஷ்டங்களிலிருந்து இவர்களுக்கு விடுதலை உண்டாகட்டும். எங்கள் மன்றாட்டை நீர் கேட்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டங்கள் எல்லோரையும் இந்த நேரத்தில் நீர் ஆசீர்வதிப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முக்கியமாக இந்த நாளில் நாங்கள் கேட்ட ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் நீர் கேட்டு சந்தித்திருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே செபிப்பதற்காக நீர் தெரிந்து கொண்ட ஒவ்வொருவருக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். ஒவ்வொரு குடும்பத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இயேசுவின் நாமத்திலே மன்றாடி நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் சுகத்தையும் பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் நம் குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன்.